போகிறோம். நம்ம ஆயுதத்தை பயன்படுத்த போகிறோம். கடவுள் ஆவிக்குரிய ஆயுதங்களை நிறைய நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இயேசுவின் ரத்தம் ஒரு ஆயுதம். இதை திரும்ப 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 என்ன செய்ய போகிறோம்? இந்த புளியம்பட்டி, வேளாங்கண்ணி, திருச்செந்தூர் இந்த இடத்துக்கெல்லாம் போகிறவங்கள பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே அவங்க என்ன செஞ்சுட்டு வருவாங்கன்னா, தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய பிரச்சனையை, தனக்கு என்ன வேணுங்கிறத இது பண்ணிட்டு வருவாங்க. இந்த ஊதாரி மைந்தன் எடுத்துக்கிட்டா அவன் கோயிலில் போய் என்ன செய்யலை, ஒரு பாஸ்டர்கிட்டே கோயிலேலாம் போகல. அவன் பண்ணி குடிசையில் பண்ணிக்கு போடுற இடத்துல பசியோடு இருந்துக்கிட்டு அவன் நினைக்கிறான், என் தந்தை வீட்டில் எத்தனை வேலையாட்கள் உண்டு மகிழ்ந்திருக்க நானும் பசியால் மடிகிறேனே, என் தந்தையின் இடத்திலே போவேன்னு நினைச்சான். அவ்வளோதான். இவன் நினைச்சான், அவர் இறங்கி கீழே வந்தார். இதே மாதிரி இங்கே நம்ம தூயாவி திருத்தலத்திலையும் இனி இப்படி தான் நடக்க போகுது. நீங்களும் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அதான் சொல்கிறேன், ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவேன். நீங்கள் தான் என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் இருதயத்தில் இந்த ஆயுதங்களை, இயேசுவதற்கு ஒரு மகாபரிய ஆயுதம். இந்த உலகத்தில் எல்லா சக்தியையும், தீய சக்திகளையும், தீமைகளையும், வியாதிகளையும், மரணத்தையே அழிக்கக்கூடிய, மரணத்தையே வெல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம் எதுன்னு சொன்னால், இயேசுவின் மாசற்ற வெளியேறப்பட்ட ரத்தம். நல்லா கைதிக்கு இயேசு அந்த ரத்தத்தை வரவேற்று, இந்த ரத்தத்திற்காக இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி நல்ல கைதிக்கு நல்ல கரங்களை தட்டி கவனிங்க. இந்த ரத்தத்தை என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால், நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. இயேசுவின் ரத்தத்தை நான் என்ன செய்யணும்? மாசற்ற வெளியேறப்பட்ட ரத்தம் சாத்தானே, வியாதியே, பிரச்சனையே, பாரமே, கஷ்டமே, எனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளை, சேனைகளை நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு நமக்கு எதிரி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, தீய ஆவிகள். என்னைக்கு நீ ஆண்டவரை நேசிக்கவும் தேடவும் ஆரம்பிச்சியோ, அந்த ஆவிகள் பூரா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை என்ன செய்யணும்? கஷ்டப்படுத்தி, ஆபத்தை உண்டாக்கி, நஷ்டத்தை உண்டாக்கி, நம்ம முறுமுறுக்கும்படி, கடவுளை நிந்திக்கும்படி, கடவுளை சவிக்கும்படி, கடவுளே என்னை இப்படி பண்ணிட்டே, என்னை இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டே, குடும்பத்தில் இப்படி ஒரு இதை உண்டாக்கிட்டே நீங்கள் நிந்திக்கும்படி, மறுதளிக்கும்படி இந்த ஆவிகள் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இந்த ஆவிகளை நீ பார்த்து சொல்ல வேண்டியது, இயேசுவின் மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே வான்வெளியில் திரிகிற பொல்லாத ஆவிகளை, எனக்கு கஷ்டத்தை கொடுக்குற, எனக்கு நஷ்டத்தை கொடுக்குற, என் வீட்டில் பிரச்சனையை உண்டாக்குகிற, கலகத்தை மூட்டுகிற சாத்தானே, உன்னையும் உன் கூட்டத்தையும் நான் அணிச்சுகிறேன். இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் அழிக்கிறேன். என் குடும்பத்தில் உள்ள பிரிவினைகள், மனஸ்தாபங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் அகற்றி அந்த சிலுவையிலே சம்பாதித்த தேவ சமாதானத்தை நான் இப்பொழுது ரிசீவ் பண்ணுகிறேன். இப்படி நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்களாக பண்ணணும். அதனால் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவேன். நீங்களாக கரங்களை உயர்த்தி கண்ணை மூடி இந்த ரத்தத்தை திரும்ப 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 மாசற்ற விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தம் ஜெயம். உங்கள் ரத்தத்தை நான் முத்தம் செய்கிறேன். உங்கள் ரத்தத்தை நான் என்ன செய்கிறேன்? இப்பொழுது நான் என்ன செய்கிறேன்? நான் நேசிக்கிறேன். உங்கள் ரத்தத்தால் தான் நான் இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருக்கிறேன். உங்கள் ரத்தம் என்னை நீதிமன் ஆக்கியிருக்கு. உங்கள் ரத்தம் என்னை கடவுளுடைய பிள்ளை ஆக்கியிருக்கு. உங்கள் ரத்தம் விண்ணுலகத்துக்குள்ள, அந்த ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள, ஒளி உலகத்துக்குள்ள நான் வாழ்கிறதுக்கு என்னை என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால், இந்த அளவுக்கு என்னை பரிசுத்தமாக்கி, என்னை பரிசுத்தவனாக நிறுத்தி இருக்கிறது. அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன். இது கோயிலில் நடக்காது. கோயிலில் இதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, இவ்வளோ தூரத்துக்கு பண்ண மாட்டாங்க. இயேசு ரத்தத்தை பயன்படுத்தி நீங்கள் நல்லா ஆகிட்டீங்கன்னா, சுகமாயிட்டீங்கன்னா, தாடிக்காரனுக்கு இந்த பாஸ்ட்டுக்கு என்ன கிடையாது, 10 பைசாவுக்கு மரியாதை கிடையாது. இவனுக்கு ஒன்றும் பண்ண மாட்டீங்க. யாராவது வருவீங்களா? யாராவது மதிப்பீங்களா? அதனால் தனக்கு மரியாதை போயிருங்கிறதுக்காக எங்கிட்ட வாங்க, நான் ஜெபம் பண்ணால் நடந்துடும், நாங்கள் பேசியிருந்தா ஜெபம் பண்ணது உங்களுக்கு நீ ஜெபம் பண்ணி நடக்கிறது, நான் ஜெபம் பண்ணால் நடக்காதாங்கிற இந்த திமிரு நமக்குள்ளே வரணும். நான் ஜெபம் பண்ணி எனக்கு நடக்கும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னை படைத்தவர் அவர் தான். என்னை படைத்த பிதாவாகிய தேவனை நான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு இப்பொழுது நான் அவருக்கு முன்னால் அவரை நான் தொழுது கொள்ள வந்திருக்கிறேன், தொழுது கொள்கிறேன் சொல்லி வீட்டில் பண்ணுங்க, காட்டில் பண்ணுங்க. ஏதோ ஒரு இடத்துல நீ தனியாக பஸ் ஸ்டாண்டில் நின்று கூட பண்ணலாம். இஸ்லாமியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க தொழுகை நேரத்தில் பஸ் ஸ்டாண்டில் நின்னா கூட பஸ் ஸ்டாண்டில் பண்ணுவாங்க, பஸ்ஸில் இருந்தால் பஸ்ஸில் பண்ணுவாங்க. நல்லா நீ கவனிக்கணும். இது போல் இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, இப்போ இந்த நேரம் உங்களுக்கு ஃபுல்லாக நான் விட்டுருந்தேன். இந்த ஃபுல்லாக இந்த 1 மணி நேரம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, சுதந்திரமாக நீங்களாக பண்ண போகிறீங்க. நீங்களாக அந்த ஆயுதத்தை கொஞ்சம் நேரம் இயேசு ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே பாவத்தை என்ன செய்கிற சாபத்தை நீங்கள் சொல்லணும். என் முன்னோர்கள் முதல் மனுஷன் ஆதாம் செஞ்ச அந்த பாவத்தின கீழ்ப்படியாமையினால் அந்த பூமி சவிக்கப்பட்டுட்டு
என்னுடைய கையின் பிரயாசம் சபிக்கப்பட்டிருக்கு, என் வீடு சபிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, உங்கள் ரத்தத்தினால, அந்த விளையாடப்பட்ட ரத்தத்தினால இந்த சாபம் என் வீட்டிலேருந்து போட்டோம் ஆண்டவரே. என் முன்னோர்களுடைய சாபம் இங்கே இருக்கக்கூடாது. என் தாய் தாப்ப, என் தாத்தா பாட்ட பூஜை சாபம் பண்ணி செய்யக்கூடாது. இருக்கா இல்லையா? எப்படி? நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் இணைஞ்சிருக்காங்க, கோயிலில் பூரா இணைஞ்சிறாங்க, சப்பரத்தை வச்சு சிலையை செஞ்சு அங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, சாமி கோயிலில் இந்துக்காரங்களை எடுத்துக்கோங்க. நம்ம ஊரில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, பெரிய பெரிய சிலைகளை செஞ்சு அங்கே கொடை கொடுத்து ஆடு வெட்டி பலி கொடுத்து மேலத்தை அடித்து சாமி ஆடி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது கடவுளுடைய வழிபாடா? சிறுவத்தை செஞ்சு சப்பரத்தை இழுத்து ஊர் பூரா இது பண்ணி திருவிழா கொண்டாடி பெரிய ஆடம்பரமான இது லைட்டெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. இது கடவுளுடைய வழிபாடா? அப்போ அந்த பூமி என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த ஊர் என்ன செய்யப்பட்டிருக்கு, அந்த வீடு என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லுங்கள். நானும் ஒரு கத்தோலிக்கு இதை பண்ணவன் தான். ஆனால் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வர்றதுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஐயா என் ஊருக்காரங்க, என் வீட்டுக்காரங்க, என் சொந்தக்காரங்க எல்லாரும் எனத்தையும் பண்ணிட்டு போட்டோம். என் தாத்தா பாட்டம் பூட்டம் பூரா இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பூரா சாபத்தை வச்சுட்டு போயிட்டான். ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கலை, சாபத்தை சம்பாதிச்சு வச்சோம். நான் கேட்குறேன், ஒரு தாய் தகப்பன் யாராவது இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. ஒரு 5 நிமிஷம் கண்ணை திறந்து விளக்கிட்டு ஜபத்துக்குள்ள போகிறேன். நம்ம தாய் தகப்பன் நமக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சு வச்சுருக்காங்களா, சாபத்தை சம்பாதிச்சு வச்சுருக்காங்களா? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நம்மளும் என்ன செஞ்சு வச்சுருக்கோம்? சாபத்தை தான் சம்பாதிச்சு வச்சுருக்கோம். எந்த பிள்ளையாவது நான் ஆசீர்வாதம் இருக்க நல்லா இருக்கிறான்னு யாராவது சொல்ல கேட்டிருக்கீங்களா? எந்த வீட்லையா யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம தாத்தா பாட்டன் பூட்டன், நம்ம ஊருக்காரன், சித்தப்பன், பெரியப்பன், அக்கா, தங்கச்சி எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சிலை வழிபாடு பண்ணி கொண்டு இருக்கிற. யாத்திரையாவும் 20 சொல்றாரு, வானத்தின் கீழெங்கும் பூமியும் மேலெங்கும் யாதொரு விக்கிரத்தையும் சுருவத்தையும் என்ன செய்யக்கூடாது, உருவாக்கவும் கூடாது, வணங்கவும். அது இப்போ நடக்கலையா? அப்போ இங்கே என்ன நடக்கும்? வீட்டில் என்ன இருக்கும்? கையில் பிரயாசம் முறை எப்படி இருக்கும்? இப்போ நான் இவ்வளோ வேலை பார்த்தேன், கஷ்டப்பட்டேன், ஒன்றுமே இல்லை, இப்போ வெறுமையாக இருக்கிறேன், ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் தான் இருப்பேன். உன் வீட்டில் எல்லாம் தங்கணும், எல்லாம் ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னால் படைச்சவரை நான் சொல்கிறேன், தப்பு சொல்லலை. நமக்கு நம்மளை வளர்த்தவங்க, நம்ம ஊருக்காரங்க, நாட்டாமை, நம்ம மத குருக்கள், கோயிலில் உள்ள பூசாரி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னு இப்படி தான் காட்டி வழிகாட்டி விட்டாங்க. இந்த மாதிரி சொல்லி நம்மளை வழிகாட்டுறதுக்கு இன்றைக்கி ஆள் இந்த பாஸ்டர்மார் பாருங்க, எங்கிட்ட வாங்க, நாங்கள் தான் எங்களை நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், எங்களுக்கு எழுதுங்க. இதுவும் ஒரு சாபம் தான். எங்கிட்ட வாங்க, எங்களுக்கு எழுதுங்க, நாங்கள் ஜெபம் பண்ணா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொல்றதே இதுவே ஒரு சாபம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்கிட்ட வாடா, நீ என்கிட்ட வந்து ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி விளங்குதல் ஒரு வழியிலே சொல்ற நல்லா கை வைத்து. அப்போ இந்த சாபத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? நான் என்ன சொல்லுவேன்னா, ஆண்டவரே முன்னால் செஞ்ச முதல் மனுஷன் செஞ்ச சாபத்தையும் பாவத்தையும் நீக்கி எங்கள் அப்பா, எங்கள் அம்மாவா ஜெபம் பண்ணா, எங்கள் தாத்தா எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா கோயிலில் சிறுவங்களை பண்ணி, சிறுவங்களுக்கு சப்பரங்களுக்கு திருவிழா வரி கொடுத்து ஊரில் பூரா அதுதான் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று எங்கள் அப்பா கோழியை வெட்டி சாராயம் சுருட்டு பொரியடெல்லாம் வச்சு என்ன செஞ்சாருன்னா, அந்த பட்டாணி, காளி, அந்த இந்து இசைக்கு, மாரியம்மா, காளியம்மா எல்லாத்துக்கும் என்ன செஞ்சவர்னா பலி கொடுத்தவர். அப்போ இதனால் என்ன வந்திருக்கு? விலங்குதான் ஒரு அல்லையே சொல்லுங்களேன். நான் தடுத்த பொழுது நெல் நடும்போது மரத்தில் குலையை வெட்டும்போது இந்த பெருவரில் வெட்டினேன். எங்கள் அப்பா சொன்னார், பார்த்தியா அது கொடுக்காதனால, சாவா கொடுக்காதனால ரத்த குறை காட்டிட்டு பார்த்தியா, என் காலே போனாலும் பரவாயில்ல, இனி அதுக்கு என்ன செய்யக்கூடாது, தோட்டத்தில் இனி சாவா வெட்டி சுருட்டு சாராயம் வச்சு என்ன செய்யக்கூடாது, நீ பூசை பண்ணக்கூடாது. எங்கள் அப்பாவுக்கு எனக்கு பயங்கர சொன்னேன், நிறுத்தினேன். வந்துட்டு அப்போ தான் நான் என்ன செய்யணும், ஆண்டவர் பாதத்தில் அப்போ தான் சொன்னார், உன்னை கண்டாலே என்கிட்ட இருக்க ஆவிகள் பூரா இந்த 21 சாமிகளும் தேவதைகளும் உன்னை கண்டு பயந்து ஓடுவது என்று சொன்னார். கைதிகள் நம்ம நல்லா கரங்களை பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். நான் சொல்றதை கேட்பையா, கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். நீ சொல்றதை கேட்க மாட்டேன், நான் சொல்றதை நீ கேளு. எனக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான். ஏன் பொண்டாட்டியா இருந்தாலும் நீ கேட்கணும், தாயா இருந்தாலும் நீ கேட்கணும், தகப்பனா இருந்தாலும் நீ என்ன செய்யணும்? இப்படி சண்டை போட்டு அதை நிறுத்தி மற்ற இந்த திருவிழா சடங்குகள் எல்லாம் நிறுத்தி என்ன செஞ்சேன்னா
ஆண்டவருக்குள்ளே வந்து உங்கள் இரத்தத்தால் என் முன்னோர்கள் எங்கள் அப்பன் செஞ்சது, தாத்தா செஞ்சது, முதல் மனுஷன் செஞ்ச எல்லா சாபத்தையும் நீக்கி என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லியிருக்கிறேன். உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைய பேருக்கிறார். கைதுக்குள்ள பார்ப்போம். இப்போ நீங்கள் அதை பண்ண போகிறீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களையும் சொல்கிறேன், யார் வேணாலும் என்ன ஊரில் என்ன உன் சொந்தக்காரன், பந்தக்காரன், உன் பொண்டாட்டி, இல்லை உங்கள் அப்பன், உன் அண்ணன், தம்பி, யார் வேணாலும் என்னத்தை வேணாலும் பண்ணட்டும், அது அவனுக்கு போட்டோம். நீ சொல்லு, இந்த சாபங்கள் எனக்கு வராதபடிக்கு உங்கள் ரத்தத்தில் நான் மறைகிறேன். நீங்கள் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? ஹலோ, இந்த ஆயுதத்தை பயன்படுத்துவீங்களா, பயன்படுத்த மாட்டீங்களா? என்ன பாதுகாக்கப்ப நான் நேசிக்கிறேன், நான் அதை வணங்கலை, நான் அதை அந்நிய தெய்வங்களை நான் என்ன செய்யலை, வழிபடலை, அதுக்கு முன்னால் நான் போகலை, அந்த எதையும் பண்ணலை. இப்போ நான் உங்களை மட்டும் நான் தொழுது கொள்கிறேன், உங்கள் ரத்தத்தை தொழுது கொள்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க. இப்போ கை வைத்துங்க, 2 கரங்களை வைத்துங்க, தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப நல்லது. கை வைக்கிறது வந்து சரணாகதி அடைவது. எந்திரிச்சுன்னு அப்படியே கரங்களை உயர்த்தி, முடியாமல் உட்காந்துக்கோங்க, முடிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, இயேசுவே, உங்கள் மாசற்ற வெளியேறப்பட்ட ரத்தத்தை நான் இப்பொழுது பயன்படுத்துகிறேன். இது வரைக்கும் நான் பயன்படுத்தலை, சாரி, எனக்கு மன்னிச்சிருங்க. 2000 வருஷம் ஆச்சு இந்த ரத்தத்தை சிந்தி நீர் பலியாகி என்னை மேன்மைப்படுத்த, உயர்த்த, ஆசீர்வதிக்க, என் குடும்பத்துக்கு சமாதானத்தை உண்டாக, என்னை செல்வந்தனாக்கும்படி நீர் ஏழையாக இந்த பூமியில் தரித்திரனாக என்ன செஞ்சீர், பிறந்தீர் என்பதை நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன். இப்பொழுது உண்மை நான் முத்தம் செய்கிறேன், உண்மை நேசிக்கிறேன், உண்மை ஆராதிக்கிறேன், ஆராதனைக்குரியவர், உண்மை நான் அன்பு செய்கிறேன். சொல்லுங்கள், நீங்களா பேசுங்க, நீங்களே பேசி ஆரம்பிங்க. இருதயத்தில் நீங்கள் அவரோடு உறவாடுங்க. உங்கள் ரத்தம் மாசற்ற, சொல்லுங்கள், அதே சொல்லுங்கள், மாசற்ற விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தமே, என்னை நீதிமானாக்கிய ரத்தமே, உண்மை ரத்தத்தை முத்தம் செய்கிறேன், என்னை கடவுளுடைய மகனாக்கிய ரத்தத்தை நான் முத்தம் செய்கிறேன். சொல்லுங்கள், அப்படி நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் முன்னோர்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி, அந்த சாபம் எனக்கு வராதபடிக்கு, என் குடும்பத்துக்கு வராதபடிக்கு, என் பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு அந்த ரத்தம் என்னை பாதுகாத்து, என்னை வேலையடைத்து, என்னை கவசமாக என்னை மூடி பாதுகாத்து கொண்டிருக்கிறதுக்காக நான் உங்களுடைய ரத்தத்தை முத்தம் செய்கிறேன். சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கள். இருதயத்திலே பேசுங்க, வாயில் பேசாதீங்க. இருதயத்தில் முதல்ல பேச ஆரம்பிங்க. 2வது நான் சொல்லுவேன் வாயில் பேசும்படி. இப்போ முதல்ல இருதயத்தில் அதை அறிக்கை பண்ணுங்க. இருதயத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கை செய்வதை மீட்பு பெறான். இப்போ பண்ண ஆரம்பிங்க. வேறு மத வழிபாடெல்லாம் இங்கே நடக்காது. இப்போ நீங்களாக தான் பண்ணணும். நான் ஜெபம் பண்ணிட்டு நான் பாட்டு பாடிட்டு போயிடுவேன், ஆனால் நீங்கள், உங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, இதை அறிக்கை பண்ணுறீங்க. சொல்லுங்கள், உள்ளுக்குள்ளே அப்படியே சத்தமாக சொல்லுங்கள், உள்ளுக்குள்ளே சத்தமாக சொல்லிகிட்டே இருங்க. மாசற்ற விலையேறப்பட்ட இயேசுவின் இரத்தமே, என்னை நீதிமானாக்கிய இரத்தமே, உங்களை நான், உங்கள் இரத்தத்தை நான் முத்தம் செய்கிறேன். பிதாவின் வலது பரிசத்தில் எனக்காக பரிதி பேசி கொண்டிருக்கக்கூடிய மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தமே, உங்கள் இரத்தத்தை நான் முத்தம் செய்கிறேன். சொல்லுங்கள். இப்போ நமக்காக பிதாவின் இடத்துல பரிதி பேசிட்டு இருக்கு என் புள்ள. இப்பொழுது என் இரத்தத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறான், என்னை விசுவாசிச்சு இப்பொழுது என் இரத்த, நான் சிந்திய இரத்தத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறான். இப்பொழுது இந்த இரத்தத்தினுடைய பலன் அவன் என்ன செய்யட்டும், இப்பொழுது அடையட்டும். அந்த இரத்தத்தினுடைய பலன் இப்பொழுது அவனுக்கு நிம்மதியை கொடுக்கட்டும், மனசுக்கு சாந்தியை கொடுக்கட்டும், அவன் இருதயத்துக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும், அவன் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும், அவன் குடும்பத்துக்கு சமாதானத்தை உண்டு பண்ணட்டும். அதை கிடைச்சிருக்கு. இயேசு ரத்தம் பரிந்து பேசிட்டு இருக்கு. தீபாலாபா கரபு சந்தரபா இல்மரது எங்கி மரபு சல்வியா ஜாயில் சைடுத்தல் பிரே கால்வனை சொல்லிய இல்லை அருமையாக இருக்கிறீங்க. அப்படியே கடந்து போங்க, அப்படியே பேசுங்க. முதல்ல ரத்தம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், விலையேறப்பெற்ற ரத்தம் ஜெயம், மாசற்ற இயேசுவின் ரத்தம் ஜெயம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ரீமா நாக்கர் பூத்தனா சுந்தரவா. அந்நிய பாஷையில் கூட நீங்கள் அப்படி இது பண்ணலாம். அந்நிய பாஷையிலே இந்த ரத்தத்தை பயன்படுத்தலாம். கல் மரதி அங்க மரபதி அம்பர கனபூ சம்பி பூத்தனா கல் மரதி அங்கே நல்ல கரங்களை தட்டி, நல்ல கை தட்டி இயேசு ரத்தத்தை வரவேற்று, இயேசு ரத்தத்தை புகழ்ந்து, அப்படி இருதயத்தில் எல்லாம் நல்ல கை தட்டி அப்படியே நீங்கள் நினைச்சீங்க. அப்படி நீங்கள் பேசி பாருங்கள். அப்படி நீங்கள் அந்த ரத்தத்தோடு உறவாடி பாருங்க. உறவாடுங்க, கொஞ்ச நேரம் உறவாடுங்க. சும்மா ஏதோ வாய்ப்பாடு மாதிரி பாடிட்டு போறதில்ல. நீங்க உள்ளுக்குள்ள அப்படியே நினைச்சீங்க, அப்படியே நினைச்சீங்க, அறிக்கை பண்ணிட்டே இருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரில் மரதி அங்கி மரபோ சோ ஃபயர், 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 ஃபயர். Let's. Thank you, Father. 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 எங்களே
பக்கத்தில் 1000 பேரும் என் வலப்பக்கத்தில் 10000 பேர் வந்தால் என்னை அணுக முடியாது. ஏன்னா அவர் ரெட்டைக்குள்ளே மறைந்திருக்கிறேன். உன்னதமானவருடைய நிழலுக்குள்ளே ரெட்டைக்குள்ளே மறைந்திருக்கிறேன். நீ சொல்லு. அடுத்த 1000 ஆவியின் அபிஷேகம். அடுத்த 1000 இயேசு எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? நெருப்பின் ஞானஸ்நானத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. என் நாமாவுடைய அக்கினி அபிஷேகம் போய் இறங்கிட்டு இருக்கு. இயேசுவை சொல்லுங்க, உங்க நெருப்பின் ஞானஸ்நானம் என் நாவல இறங்கட்டும். நீங்க தனியா காட்டுல உட்கார்ந்து, வீட்டுல உட்கார்ந்து, மச்சில உட்கார்ந்து, பஸ்ல உட்கார்ந்து அப்படி உள்ளுக்குள்ள சொல்லுங்க, ஆவியானவரே இயேசுவே உங்க பரிசுத்த ஆவியின் நெருப்பினாலே ஞானஸ்நானம் எனக்கு கொடுங்க. உங்க பலனை தாங்க. பலனை